இந்தியா இப்ப அடுத்த கடல் யுத்தத்துக்கு தயாராயிருக்கு. அதுதான் விரிவா பார்க்க போறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கடல் யுத்தம் அப்படிங்கிறது ஒண்ணும் புதுசு கிடையாது. காலங்காலமா நடக்கிறது தான். இன்னும் சொல்லப்போனா உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் தான். ஒரு காலகட்டத்துல உலக யுத்தம்லாம் ஏன் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரியாத நூற்றாண்டுகள் வரையுமே நாடு பிடிக்கிற ஆசை தான். வேற என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் உண்மதான். அதுக்கு முன்னாடி எதார்த்தமான உண்மை பிள்ளையார் சொல்லி போட்டது எங்க அப்படின்னா, சீரூட்ட பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய படைபலத்த கொண்டு வரது. அப்புறம் அது அப்படியே தண்ணியிலேவா மிதந்துட்டு இருக்க முடியும்? நிக்க ஒரு நாடு வேணும்ல. ஒரு துறைமுகம் வேணும். அதுக்கப்புறம் அந்த துறைமுகத்துல இருக்கக்கூடிய நாடு வேணும். அதுக்கப்புறம் அந்த வரவு செலவ நம்மளே பார்த்துக்கலாம். நீங்கலாம் போயிட்டு வாங்கப்பா. இல்ல எங்களுக்கு கீழ வேலை பாருங்கப்பா அப்படின்னு தட்டி விட்டுருவாய்ங்க. இந்த வேலைய காலங்காலமா ரொம்ப பயலுக பார்த்துக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா, இப்ப சமீபத்தில அதுல பெரிய பிஸ்தான்னு சுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? நம்ம அண்ணன் அமெரிக்கா. கடைசியில அவரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல தொறக்கிறேன், மூடுறேன், ஜன்னல் வைக்கிறேன் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம அத இங்க பார்க்க போறதில்ல. அத தேசபக்தியில விரிவா பார்த்திருக்கோம். பார்க்காத நண்பர்கள் அங்க போய் பாருங்க. "இன்னைக்கு அங்க வீடியோ போட்டிருக்கீங்களா?" அப்படின்னு என்னைய திட்டக்கூடாது. போட்டிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் அங்க போய் பார்த்துருங்க. இங்க நம்ம அதுக்கு ஈக்குவலான ஒரு பஞ்சாயத்த தான் பார்க்க போறோம். அதுக்கு ஈக்குவலான ஒரு பஞ்சாயத்து அப்டின்னா, இந்தியா ஏதோ ஒரு காலகட்டத்தில சீனாவோட மோதும். பாகிஸ்தானோட கட்டாயம் மோதும். சீனாவோட ஒரு சின்ன லெவல் யுத்தமாச்சு இருக்கும். இது எப்பல்லாம் கேட்கக்கூடாது. எப்ப வேணாலும் நடக்கும். அதுக்கு நம்ம தயாரா இருந்துக்கணும். தயாரா இருக்க இருக்க யுத்தம் வராது. தயாரா இல்ல அப்டின்னா இம்மீடியட்டா வந்துரும். தயாராவே இருந்தாலும், இப்ப எப்படி அமெரிக்கா ஒரு தவறான கால்குலேஷன போட்டு ஈரானுக்குள்ள போய் அடி வாங்கி நிக்கிறாய்ங்க. அந்த மாரி சீனால தவறான கால்குலேஷன் போட்டாய்ங்கன்னா, நம்மகிட்ட இத காட்டிலும் பெருசா அடி வாங்கி நிப்பாய்ங்க. அதுக்கு எல்லா வகையிலயும் இந்தியா தயார் நிலைக்கு கொண்டு போறோம். அதுல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் கிரேட் நிக்கோபார். காரணம் என்ன அப்புட்ன்னா, பொதுவாவே சீனா மிரண்டு போய் நிக்கிறது எதற்கு? சீனா மட்டும் கிடையாது. எந்தெந்த நாட்டுல கச்சா எண்ணெய் கிணறுகள் இல்லையோ, அந்த பயலுக பூரா மிரண்டு போய் நிக்கிறது, அந்த கச்சா எண்ணெய் சப்ளை ரூட்ட டிஸ்கனெக்ட் பண்ணா தான். ஆனா இப்ப என்ன அப்புட்ன்னா, கச்சா எண்ணெய் வச்சிருக்கிறதே ஆபத்து. பத்த வச்சுர்றாய்ங்கப்பா ரொம்ப சுலபமா அப்படின்னு சொல்லி மன்னர்கள்லாம் உளறிக்கிட்டு இருக்கார்கள். அது வேற கத. ஆனா, அது ரொம்ப அத்தியாவசியம். இந்த சீரூட்ட பாதுகாக்கிறேன்னு தான் பல போர்கள். அதாவது நாடு பிடிக்கிற ஆசையில சில போர்கள். சில போர்கள் ஐய்யய்ய! நம்மளோட லைஃப் லைன டிஸ்கனெக்ட் பண்ணிட்டான். இவன தாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தாக்குதல் தான் பெரும் போருக்கெல்லாம் வழிவகுத்திருக்கு. அணு ஆயுத போருக்கான முக்கியமான ட்ரிகரே அதான். எது? ஜப்பானோட கச்சா எண்ணெய் சீரூட்ட பிளாக் பண்ணுச்சு அமெரிக்கா. பிளாக் பண்ணோனயே, ஐய்யய்ய! நம்மகிட்ட சில மாசங்களுக்கு தான் இருக்கு. பெர்ல் ஹார்பர தகர்த்துருவோம். அதுக்கப்புறம் பிளாக்கேடு எப்படி இருக்கும் பார்ப்போம்ன்னு ஜப்பானோட கால்குலேஷன் தான். அமெரிக்கா டக்குன்னு அவங்ககிட்ட மட்டும் தான் அணு ஆயுதம் இருந்துச்சு அன்னைக்கு நிலைமைக்கு. இல்லாட்டி கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டாய்ங்க. பட்டுன்னு யூஸ் பண்ணிட்டாய்ங்க. அந்த அளவுக்கு இந்த ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சீனாவுக்கும் அதே பஞ்சாயத்து இருக்கு. எப்படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் முடங்குனோனயே உலகமே பதறுதோ, அதே மாரி இன்னொரு சோக் பாயிண்ட் பல சோக் பாயிண்ட்டுகள் இருக்கு. அதுல முக்கியமானது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. அதுல பெரிய அளவுல பயந்து போய் கிடக்கிறது சீன பய தான். அந்த ரூட்ட நம்மனால ஈஸியா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா. அதே சமயம் எப்படி இந்த பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் அதுக்கு பாப் அல் மந்தீர் வழியா சவுதி பெரிய அளவுல ஆயில பைப் வழியா கடத்தி அதே அவுட்புட்டோட நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கெத்து காட்டுது. யுஏஇயால பண்ண முடியாது. கத்தாரால பண்ண முடியாது. ஆனா சவுதியால அப்படி ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் இந்த ப்ராஜெக்ட்ட கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீனாவோட செகண்ட் ஆப்ஷனும் மாட்டிக்கும். தேர்ட் ஆப்ஷனும் மாட்டிக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் மாட்டுமான்னு கேட்கக்கூடாது. அப்படி ஆப்ஷனே கிடையாது. பக்கத்துல பக்கத்துல பைபாஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்காவோட ப்ராஜெக்ட் எல்லாமே முடங்கி போயிரும். இந்தியா அடிக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா. இந்தியா அப்படிலாம் அடிக்குமா அப்படின்னு கேட்டா, சீனா வம்பிழுக்காத வரை நம்ம அடிக்க மாட்டோம். அப்ப சீனா வம்பிழுக்காம சமத்து பிள்ளையா இருந்துக்கணும். அப்படி இருப்பாய்ங்களான்னு கேட்டா, நரிப்பயலுக இருப்பாய்ங்க. அப்பப்ப சின்ன லெவல்ல வாலாட்டுவாய்ங்க. அந்த சின்ன லெவல் வாலாட்டுனா கூட ஒரு 3 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிறக்காக தான் இப்ப இந்த ப்ராஜெக்ட்ட டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு நேத்து கிடையாது. இது ஒரு கனவு திட்டம் தான். ஆனா, இப்ப பரபரப்பா ஆயிப்போச்சு. காரணம் என்ன அப்டின்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சு போச்சு. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும். வெரட்டி வேலை நடக்கும். அடுத்த வாரமே ஓப்பன் கிடையாது. பல வருஷங்கள் பிடிக்கும். ஆனா, ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கலயே, அங்க பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும். அரசியல் வர ஆரம்பிச்சுரும். சுற்றுச்சூழல் வர ஆரம்பிச்சுரும். அதுவும் இந்தியாவோட பாதுகாப்பு சம்பந்தம் அப்டின்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள கிளப்பி விட்டுருவாய்ங்க. ஏன்னா, பாதுகாப்பா நம்ம இருந்துறக்கூடாதுல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் ஒரு பகுதிய கைக்குள்ள வச்சுட்டு தான் ஈரான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு.
அமெரிக்காவோட ராணுவ பலத்துக்கும், ஈரானோட ராணுவ பலத்துக்கும் மேட்ச்சே கிடையாது. இல்லையே! உள்ள இறங்க முடியாம அண்ணன் அமெரிக்கா தண்ணியிலேயே தவிக்கிறானேன்னு சொல்லக்கூடாது. அது வேற தியரி. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான், பெரிய அளவு தன்னோட பவர காட்டிக்கிட்டு இருக்கு ஈரான். இந்த மாரி ஒரு பிரமாதமான சோக் பாயிண்ட் தான் இது. அப்ப இத டெவலப் பண்ணி தான் ஆகணும். சரி உண்மையிலேயே அதுக்காக சில பிரச்சனைகள நம்ம விட்டுக் குடுக்கணுமா? அதாவது சில சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள விட்டுக் குடுக்கணுமானா, சுற்றுச்சூழலே பிரச்சனை கிடையாது. அங்க உள்ள 2 முக்கியமான அங்க உள்ள பூர்வ குடியினர வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கவர்ன்மெண்ட் சொல்றது. அதான் நம்ம நம்பியாகணும். அதே சமயம் பாதுகாப்பும் நமக்கு முக்கியம். அப்ப கிளியரன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் மூலியமா இந்தியாவோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்படும். சீனாவுக்கு நேரடியான ஒரு ஆப்பு. இனி சீனா தூங்கவே முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டோம். எப்படியும் கரை சேர்ந்துரும். வருங்காலங்கள்ல சண்டை வந்தா கூட நம்மனால ஈஸியா சீனாவ தூக்கி போட்டு மிதிக்க முடியும். அது மட்டும் கிடையாது. அந்த இடத்துல ஒரு ராணுவ பிரசன்ஸோட இருக்கும்போது, எல்லாருமே நம்மள அனுசரிச்சு தான் ஆகணும். உதாரணத்துக்கு பிளாக் சீக்கும், இந்த பக்கம் மெடிட்டரேனியன் சீக்கும் உள்ள ரூட்ட கையில வச்சுக்கிட்டு தான், துருக்கி அதிபர் எர்டோகன் திங்கு திங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி முக்கியமான சோக் பாயிண்ட்டுகள கையில வச்சுக்கிட்டு தான், பல நாடுகள் மைலேஜ் அடைஞ்சுகிட்டு இருக்கு. ஏமன்ல ரெட் சீல அமெரிக்கா தண்ணியிலேயே மிதந்ததுக்கு காரணம் என்ன? ஹவுத்திகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த ராணுவமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் கிட்ட முக்கியமான லொகேஷன் இருந்துச்சு. அந்த லொகேஷன அவங்க கிட்ட இருந்து புடுங்க முடியல. அதனால அமெரிக்கா அங்கேயே மிதந்துகிட்டு இருந்தான். இப்பேற்பட்ட வசதிகள இந்தியா பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும் தான் நம்மனால பாதுகாப்பா இருக்க முடியும். இன்னைக்கு நிலைமை கிடையாது. என்னைக்குமே நாடுகளுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது, அவர்கள் வர்த்தகத்த பெரிய அளவு கொண்டு போணும். அந்த வர்த்தகம் பாதுகாப்பா இருக்க ராணுவ வலிமை வேணும். 2மே ஒரு சேர வேணும். வளர்ச்சியும் வேணும், ராணுவ வலிமையும் வேணும். ஒரு சேர ஓட்டும்போது தான், அந்த வண்டி ஒரு வெற்றி பெற்ற குதிரை வண்டியா மாறும். எம்புட்டு பெரிய ப்ராஜெக்ட். குதிரை வண்டியோட போய் நம்மாள் கம்பேர் பண்றாரு பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த கட்டமா இந்த ப்ராஜெக்ட்ல 1000 தொல்லைகள் வந்தால் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிருச்சு. அதனால நடக்கப் போது. இதுல பெரிய அளவுல இந்தியா எதெல்லாம் டெக்னாலஜிகள உள்ள கொண்டு வரப்போது. முக்கியமா இது சார்ந்த அரசியல் இனிமே படுவேகமா டெவலப் ஆகும். காரணம் என்ன அப்டின்னா, சீனாவ கவுண்டர் பண்றோம். அப்படி கவுண்டர் பண்ற இடங்கள்ல அமெரிக்கா தன்னோட பிரசன்ஸும் வேணும் அப்படின்னு துடிப்பான். அட்லீஸ்ட் நான் வந்து வந்து போய்க்கிறேனே அப்படின்னு சில ஏற்பாடுகள அமெரிக்கா செய்யக்கூடும். அப்படி செய்யும்போது வெளிப்படையா எதெல்லாம் வருதோ, அதெல்லாம் நம்ம இங்க விரிவா பார்ப்போம். அப்ப அண்ணன் அமெரிக்கா இந்த பக்கம் வருவானான்னு கேட்டா, அவன் ஏற்கனவே அங்க நங்கூர விட்டு நிக்கிறான். அந்த பயப்புல என்ன பேசுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நம்மளும் இங்க உட்கார்ந்து விரிவா பேசுவோம். சீனாவுக்கு நேரடியான ஒரு அழுத்தத்த குடுக்கவும், நேரடியா ஏதோ ஒரு காலகட்டத்துல யுத்தம் வரும்போது, சீனாவ பறக்க விடவும் இந்தியா தயாராயிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.